இன்னைக்கு ஒரு புதிய எபிசோட். இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கற்றுக் கொடுக்க போறேன். நிறைய பேர் வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு விதவிதமா ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரமாதமான நீர் தோசை, அதுக்கு ஒரு தக்காளி தொக்கு, ஒரு ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன் இந்த தக்காளி தொக்கும் நீர் தோசையும். நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இதுக்கு 1 கப் ஆப்பத்துக்கு போடுற மாவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். மாவு பச்சரிசி தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 1/2 கப் துருவன தேங்காய் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த தோசை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நீர்க்க கரைக்கணும். இன்னும் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தேங்காய் 3 கப் தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா அரைச்ச உடனே நம்ம சுடலாம். ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் போது ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இது வேகிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சாலே போதும், திருப்பி போட தேவையில்லை. குறிப்பாக தோசைக்கல்ல இருந்து தோசை எடுக்கும் போது மடிச்சு எடுக்கக்கூடாது. மடிச்சு எடுத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி களி மாதிரி ஆயிரும். அப்படியே நேரம் எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா 10 செகண்ட்ல நீங்கள் மடிச்சு விட்டாலும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக வரும். அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தக்காளி தொக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.